ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம எம்எஸ் வேர்டில் வாட்டர் மார்க் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசைன் டேப்பில் வாட்டர் மார்க் ட்ராப் டவுன், அதில் கஸ்டம் வாட்டர் மார்க், அதில் டெக்ஸ்ட் வாட்டர் மார்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெக்ஸ்ட்டில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபாண்ட் டைப் எல்லாமே மாற்றிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளை கொடுக்குறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வாட்டர் மார்க் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ வாட்டர் மார்க் ட்ராப் டவுனில் சேவ் செலெக்ஷன் டு வாட்டர் மார்க் கேலரி அது இன்ஆக்டிவாக இருக்குது. அதை ஆக்டிவாக கொண்டு வந்து அதை சேவ் பண்ணுறதுக்கு எடிட் மோடுக்கு வந்திருக்கணும் வாட்டர் மார்க். அதுக்கு இப்போ நம்ம ஹெட்டரை டபுள் கிளிக் பண்ணோன்னா பேஜோட டாப்பில் டபுள் கிளிக் பண்ணோன்னா ஹெட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஹெட்டர் ஃபூட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ எடிட் மோடுக்கு வந்துடுச்சு வாட்டர் மார்க். இப்போ கிளிக் பண்ணோம்னா டிசைன் டேப்பில் போயிட்டு வாட்டர் மார்க் ட்ராப் டவுனில் சேவ் செலெக்ஷன் டு வாட்டர் மார்க் கேலரி இதை கொடுத்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் மார்க்கில் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணோம்னா இதோ இருக்குது. ஜென்ரலில் நம்ம யூஸ் பண்ண வாட்டர் மார்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கண்ட்ரோல் என் கொடுத்து நியூ டாக்குமெண்ட், அதில் டிசைன் டேப்பில் வாட்டர் மார்க் ட்ராப் டவுனில் ஸ்க்ரோல் பண்ணோம்னா ஜென்ரலில் இருக்கும். ஜென்ரல் கேட்டகரியில் இதை கிளிக் பண்ணி வாட்டர் மார்க் ஆட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் மாதிரி சேவ் பண்ணி வச்சு.